சின்ன வயசுலேருந்து இந்த கண்ணாடி வளைவி மேலே இருக்கிற ஆசை மட்டும் போகவே போகாது போல். ஸோ அப்படி தான் தீபாவளிக்கு வந்துட்டு கடை போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போய்ட்டு வளைவி கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ப்ரைஸும் எப்பயோ இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. பரவாயில்ல இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இது வந்துட்டு நாட்டு வளைவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எங்கள் மச்சி வாங்கியிருந்தாங்க. நான் என்ன வளைவி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். அண்ட் நிறைய கடை இருந்துச்சு. சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்புறம் அவங்க பேக்கரிலாம் போயிட்டு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு அப்புறம் வெடிக்கடைக்கெலாம் போயிட்டு வெடிலாம் வாங்கலை. நாங்கள் இந்த கம்பி மத்தாப்பு, சோனம், சங்கு சக்கரம் அது மட்டும் வாங்கியிருந்தோம். ஸோ அதுதான் எங்களுக்கு வைக்க தெரியும். அஃபான் தான் நிறைய வெடி வாங்கியிருந்தான். அப்புறம் விஜய் சூப்பர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் இருந்துச்சு. அங்கே வந்துட்டு பாத்திரம் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்துட்டு எல்லா திங்ஸுமே அங்கே இருக்கும். ஸோ அங்கேயும் போயிட்டு பார்த்துட்டு ஒரு திங்ஸ் வாங்கியிருந்தோம். அது என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பவுல் தான் வந்துட்டு வாங்கியிருந்தோம். இது ஜாசிமுக்கு வந்துட்டு சரலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுல் வந்துட்டு வாங்கியிருந்தோம். இந்த பவுலும் ஸ்பூனும். அதுக்கப்புறம் இந்த வளைவி தான் நான் வாங்கியிருந்தேன். இது கல்யாண வளைவி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வாங்கியிருந்தேன். ஸோ அவ்வளோதான். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுக்கு அவளை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.